அவருடைய நாமத்தையே பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவஜனங்களுக்கு நம்முடைய செய்தியாக சங்கீதம் 105ஆம் அதிகாரம். மூன்றாம் வசனம். நித்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அதே தேவஜனங்கள் சகோதரர் ஒரு எழுந்திருந்தார். சங்கீதம் 105 3ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. மற்றபடி மனுஷனுக்கு எந்த மேன்மையும் உலகத்தில் இல்லை. அவரே பரிசுத்தர். அவருடைய நாமத்தையே நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்த வாயிலாக நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். மனுஷன் ஒரு முறைகள் என்ன செய்வாங்கனாக்கா, பக்திக்கு எதுவாக செயல்படுவாங்க, ஒரு நேரம் சோர்ந்து போவாங்க, ஒரு நேரம் ஜெபம் பண்ணாத விட்டுடுவாங்க. அப்படி இல்லாமல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டும் போது இப்படிப்பட்ட குறைகள்லாம் நமக்கு உண்டாகாமல் அவர் பாதுகாவலையும் நன்மைகளையும் கட்டளையிடுவார். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை கடவுளை தேடும்போது நாம் ஜெபஜுபங்களும் சரி, நம்முடைய வீடுகளிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, அவரை தேடும்போது நம்முடைய இதயம் மகிழ்ச்சி கொள்ளாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை துதித்து சோதரித்து மகிழ்ப்படுத்தி அவருடைய மேலான கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக நாம் அவருக்குள்ளாக ஒருமுனப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு தேவஜனங்கள் அநேக காரியங்களை உபயோகப்படுத்தலாம். காலையில் எழுந்து அவரை சோதரித்து மையப்படுத்த வேண்டும், பாட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அவருடைய திருநாமத்தை மையப்படுத்த வேண்டும். அப்படி மையப்படுத்தக்கூடிய காரியங்கள்னால் தேவஜனங்களுக்கு மேலான சமாதானமும் இதயத்திலே சந்தோஷமும் உண்டாகும். அப்பொழுது மனிதர்களாகிய நமக்கு கடவுளுடைய வல்லமை பெருக வகை செய்யும். கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கடவுள் அவருடைய பலத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியாதான் நம்முடைய முற்சந்ததியாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்கள் இப்படிப்பட்ட மேலான அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு பலத்தினால் எடைக்கொள்ளப்பட்டு சத்ருவை மேற்கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அதற்காக தேவஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் நமக்கு ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார். சிலவிதமான குறைகளை நாம் நினைத்து நாம் மனதுக்குள்ளாக சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆயிரமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவற்றை நினைக்கிறோம். இப்போ நாம் சாதாரண உலகத்தில் இருக்கும்போது நம்ம அவருக்கு நிறைய நன்மை செஞ்சுருப்போம். அவரை நன்மை செஞ்ச சூழ்நிலைகளில் அவர் ஏதாவது ஒரு மனவர்த்த பிடிப்பியாக திட்டுவிட்டால், ஏதாவது ஒரு செயல்படுத்த உடனே ஒரு கோபம் வந்துடும். அந்த நன்மைகள் நம்ம செய்த நன்மைகள்லாம் அவர் நினைக்கவே மாட்டார். நான் பெரிய நன்மைகள் நிறைய நன்மைகள் நம்ம செய்து நினைக்க மாட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் நமக்கு ஏராளமான நன்மைகளை நம்ம செய்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூற வேண்டும். நமக்குள்ளான சில விதமான குறைகள் காணப்படுவதென்றால் அவற்றை தேவஜனங்கள் விட்டு அவருடைய திருநாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்த நிலைகளுக்கு உட்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்தின் வாயிலாக நாம் வல்லமையை தேவஜனங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனங்கள் எல்லா நிலைகளிலும் சுகப்பட்டிருக்கும் பொருட்டு அவர் என்ன செய்கிறாருனாக்கா, நாம் எல்லாவற்றிலும் கவனமாக நிதானமாக கடவுளுக்கு கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அவர் நம்ம விசாரிப்பார், நம்முடைய பிள்ளைகளை விசாரிப்பார், நம்முடைய தலைமுறை விசாரிப்பார். நாம் கவனமாக இருந்து ஆவிக்குரிய சிந்தனைகளை பலப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் உதாரணத்துக்கு எதுவாக நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய அவருடைய வரலாற்று காரியங்களை பார்க்கும்போது இந்த காரியங்கள்லாம் நமக்கு வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு அநேக வாக்குத்தத்தமான சுதந்திரமான நன்மைகளை அவர் தந்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக திரும்ப முயற்சிக்க வேண்டும். நம்மளுடைய குறைகள் காணப்படும் போது அந்த வாக்குத்தத்தமான காரியங்களை மறந்து போய் என்ன செய்வோம்,
நாம் உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடுவோம். அப்படி உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடும் போது என்ன ஆகணும், வாக்குத்தத்தை மறந்து நாம் சுய பிரகாரமாக நாம் செயல்படும் போது வாக்குத்தத்தமான காரியங்களையும் அவர் நமக்கு சுதந்திரமாக கொடுத்த காரியங்களையும் மறந்து நாம் ஜீவிப்புள்ளாக இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் தேவஜனங்களாகி நாம் விலகி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக வேண்டி நாம் சத்துருவுக்கு இடம் அவர் சத்துருவான எந்த சூழ்நிலை என்ன செய்வான்னாக்க நம்மளை ஒடுக்க செய்வான், நம்மளை இடையூறு செய்வான், கலைகளை விதைப்பான், பிரச்சனை பண்ணுவான், பலவிதமான கிரிகளை நடப்பிப்பான். அதுக்கெல்லாம் தேவஜனங்கள் இடம் கொடுக்காமல் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை கம்பீரித்து அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நிலையிலே நாம் இருக்கும்போது கடவுள் நம் பட்சத்திலே பட்சமாக இருப்பார். நம்முடைய காரியங்களுக்காக நமக்காக அவர் என்ன செய்வார், நம்முடைய கிரியலின் காரியங்களுக்காக அவர் சந்தோஷப்படுவார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக அக்காலகட்டங்களிலிருந்து இக்காலகட்டங்கள் வரைக்கும் தேவஜனங்கள் எல்லோரும் கடவுளுடைய கிருவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எப்படியாவது நாம் கடவுளை நாம் யாசிக்க வேண்டும், அவளிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த அபிஷேகத்தின் வாயிலாக நாம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த நிறைய ஆசீர்வாதங்களை நாம் என்னென்ன விதமாக எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவஜனங்கள் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு எல்லா விதத்திலும் அவர் நம்மை காத்து போஷித்து ரட்சித்து எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவையெல்லாம் நாம் சிந்தித்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டா. அதற்காக என்ன செய்யணும்னாக்கா, சில காரியங்களில் சில அவருடைய வசனமானது நம்மை சரியாக நடத்தும்படியாக சில நிலைகளில் நம்மை புடமிடவும் செய்வார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு அந்த புடமிடுவதற்கு ஒரு ஒரு பொற்கொளர் இருக்கலாம்னாக்கா, ஒரு தங்கத்தை எடுத்து அதை என்ன செய்வார்னாக்கா பாதரசத்தில் உருக்கும் போது அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும், சுத்தமான தங்க கட்டி வரும். அந்த தங்க கட்டி என்ன செய்வார், நெருப்பில் கரியை ஊதி அந்த நெருப்பில் அந்த தங்க கட்டியை போட்டு என்ன செய்வார், அதை செவக்க அதை பழுக்க காய்ச்சுவார். பழுக்க காய்ச்சி அவர் என்ன செய்வார்னாக்கா அதை என்ன செய்வார், அவருக்கு அதற்காக சில ஆயுதங்கள்லாம் அவர் வச்சுருப்பார். நல்லா தட்டி அதை செப்பனிட்டு அது ஒரு வடிவமாக ஒரு அலங்கரிப்பு நகையாக அவர் செய்வார். அப்போ சில சூழ்நிலைகளில் நம்மை புடமிடுவதற்கு இதுவான காரியங்களும் அவர் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசு அதற்காக அவர் புடமிடும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. சில சூழ்நிலைகளில் ஒழுங்குபடுத்த பலப்படுத்த சில காரியங்களில் நன்மை செய்ய நாம் திடப்படுத்தி சரியாக செயல்படுவதற்கு ஏதுவாக நாம் சரியாக இருக்கும் பொருட்டு அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள்லாம் உருவாவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் இருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்காக வேண்டி தேவஜனங்கள் எல்லாவற்றிலும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யறதுனால என்ன ஆகுனாக்கா, தேவஜனங்களுக்கு பிற்காலங்களில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும், விடுதலையாக இருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும், இதயத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுனாக்கா, நாம் கேட்கக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நம்ம உலக பிரகாரமான செல்வமும் சரிதான், ஆவிக்குரிய நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் சரிதான், நம்மை அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக தேவஜனங்கள் அவருக்குள்ளாக ஊரில் கட்டப்பட்டவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மட்டுமல்லாமல் சில சூழ்நிலைகளில் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய சத்துரு சீற்றங்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த சத்துரு சீற்றங்கள்லாம் நம்ம முறியடிக்கணும், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சர்வாயுத வர்க்கங்களை தடுத்து கொள்ள வேண்டும். இல்லாட்டா என்ன செய்வான், பின்புறமாகவும் தாக்குவான், முன்புறமாகவும் தாக்குவான், பலவிதமான நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குவதற்கு இதுவான கிரியைகளை நடப்பிப்பான். நாம் சரியாக பலமாக இருந்தால் தான் அவனுடைய தாக்குதலிருந்து தப்ப முடியும். இல்லாட்டா நம்ம தாக்கி என்ன செய்வான், சேதப்படுத்துவான், பலவீனப்படுத்துவான். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு. அதற்கு நாம் கிறிஸ்துக்குள்ளாக பலமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியகரமான ஒன்றாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாத காலகட்டங்களை பார்க்கும்போது மோசே ஆரோனும் எவ்வளவோ சில சூழ்நிலைகளில் சிலர் ஜனங்களை வழிநடத்துவதற்கு எதுவாக கடவுளுடைய சொற்கேட்டு அவளை வழிநடத்தக்கூடிய காரியங்கள் வேதத்தின் மூலமாக நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் என்னென்ன காரியங்களை எப்படியாக செய்ய வேண்டும் என்ற காரியங்களை நாம் நிதானிக்க வேண்டும். நமக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே அறையப்பட்டார், கைகால் கடாவப்பட்டார்,
மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அதுக்காக வேண்டி நாமும் அவரை விட நாம் ஒன்றும் உலகத்தில் அதிகமான பாடுகள் பட்டு தின்றவர்கள். உலகத்தில் நமக்கு சில விதமான இம்சைகள் காணப்படும். எதிராளியான பிசாசான பல விதமான சூழ்நிலைகளை நமக்கு மன சிதறலை உண்டாக்கி பல விதமான இம்சைகளை உண்டாக்கக்கூடிய காரியங்கள்லாம் உண்டு. கர்த்தருடைய பரிசு அதுக்கிலிருந்துலாம் நம்ம விலகி இருக்கணும்னா அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மையப்படுத்த வேண்டும். அவரே பரிசுத்தர், அவர் பரிசுத்த நாமத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்தை சேனைகளின் கர்த்தராகிய தேவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படி பரிசுத்தப்படுத்துறதுனால என்ன ஆகும்னாக்கா நமக்கு மன சமாதானமும் திடபலனும் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், நமக்கு உண்டான நமக்காக அவர் கொடுத்த ஆசீர்வாதமான காரியங்கள், வாக்குத்தத்தமான காரியங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தும். அதிலிருந்து ஒருவரும் அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருனாக்க ஒருவரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு ஏதுவான காரியம் உலகத்தில் எதுவுமே இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா நாம் கண்களுக்குள்ளாக பட்சமாக வாழ வேண்டும், சரியாக வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு நாம் என்ன செய்யணும்னாக்கா சில சூழ்நிலைகளில் கடவுள் பிரியப்படக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம சரியாக செயல்பட வேண்டும், சரியாக அவருக்குள்ளாக ஆழ்ந்திருக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அவரை சிந்திக்க வேண்டும், அவர் பட்சமாக இருக்க வேண்டும், அவர் நமக்குள்ளாக உருவாடுவதற்கு இதுவான கிரியைகளை சரியாக நாம் நடப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுக்காக தான் நம்ம எனக்கு சிலவிதமான உதாரணங்களை வேதாந்தத்து வாயிலாக நிறைய காரியங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அதெல்லாம் நாம் என்ன செய்யணும்னா யாசித்து நாம் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் செய்யக்கூடாத அவர் செய்யாத அற்புதங்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லா விதமான அற்புத அடையாளங்களை அவர் செய்திருக்கார், இந்நாட்டிலும் செய்திருக்கார், மறைமுகமாக செய்து கொண்டு வருகிறார், வெளிப்படையாகவும் செய்திருக்கிறார். அது உணர்வு உள்ளவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள், இது கடவுளுடைய செயல் என்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக தேவஜனங்கள் கடவுளுடைய திருநாமத்தை மையப்படுத்துவதற்கான காரியங்களை சரியாக செயல்படுத்த வேண்டும். அப்போது நமக்கு மேலான சமாதானமும் சந்தோஷமும் நமக்கு உண்டாயிருக்கும். அதற்கு கடவுள் நம்முடைய முழு வேதத்திலே வாசிக்கும் போது முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை யாசிக்க, அவரை தியானிக்க, அவரை கனப்படுத்த, அவரை கம்பீரிக்க செய்யும். அப்படி செய்யும் போது, அப்படி செயல்படுத்தும் போது, அப்படி செய்யும் போது தான் கடவுள் மிகுதியான மகிழ்ச்சி கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி செய்யறதுனால நமக்கு என்ன ஆகும்னாக்கா அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்படும். பிரஜாதி மத்தியில் நாம் சரியாக வாழக்கூடியவர்களாக, சாட்சி பெற்றவர்களாக, நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக, அவளுக்குள்ளாக நாம் கம்பீரித்து நடக்கக்கூடியவர்களாக தேவன் தாமே நம்மை மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அதற்கு ஏதுகரமான காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து அவருடைய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. வாசிக்கலாம். யாத்திராகமம் 13 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் 13 யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூட சகோதரி கூட ஒருவர். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்து அப்பம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பழைய காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டாம் என்று, அதை நினைவு கூற வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவ்விடத்திலும் புறப்பட பண்ணினார். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது செங்கடலை ரெண்டாக பிரித்து அப்படியாக இஸ்ரேல் ஜனங்களை அப்படியாக அந்த செங்கடல் வாயிலாக கானானை சுதந்திரிக்க செய்தவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த காரியத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சரியாக நினைவு கூர்ந்து கடவுள் செய்த அற்புத அடையாளம். நமக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை, நிறைய நன்மைகளை, அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் தினந்தோறும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த கடனாளிகளாக நாம் உள்ளோம்.
தினந்தோறும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தினந்தோறும் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளை, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகள்லாம் நான் நினைவு கூர்ந்து தினந்தோறும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டா. அதற்கு தேவ ஜனங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய நியாய பிரமாணங்களை, கற்பனை கட்டளை சரியாக கடைபிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே கடைபிடிக்கும் போது தினந்தோறும் நம்மை நாம் நிதானித்து, நாமும் கடவுளுக்கு பிரியமான காரியங்கள் இடத்தில் சரியாக செய்தோமா என்று நிதானித்து தினந்தோறும் அவர் பட்சமாக இருந்து கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினந்தோறும் நம்மை நாம் நிதானித்து, நாம் கடவுளுக்குட்பட்ட நிலைகளில் எந்த நிலைகளில் நாம் எப்படி செயல்பட்டோம் என்று நிதானிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அதற்காக வேண்டிய என்ன செய்யணும்னாக்கா, கடவுளுக்கு சில விதமான நன்மைகள், காரியங்கள், நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நினைவு கூற வேண்டும். அதே சமயத்தில் நாம் கடவுளுக்கு பிரியமாக நடப்பிக்க வேண்டிய, அதே சமயத்தில் அதை நடப்பிக்க வேண்டிய காரியங்களும் போது நாம் கடவுளுக்கு எதுவாக என்ன செய்திருக்கிறோம், கடவுளுடைய பட்சத்திலிருந்து நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம், எந்த கிரிகளை நாம் நடத்திருக்கிறோம் என்று நாம் நிதானிக்க வேண்டும். அப்படி நிதானித்து கடவுளுக்கு ஏற்ற நன்மைகளை நாம் உலகத்திலே செயல்படுவதற்கு எதுவான செயல்பாட்டை சரியாக இந்த உலகத்திலே செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தான் ரட்சிப்பு மேன்மை அடையும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்போ காலகட்டங்களில் அந்த காரியங்களை பார்க்கும்போது மோசே எவ்வளோ பிரச்சனைகளை பார்வோனை விடவே இல்லை, பல பிரச்சனைகளை உண்டாக்குறாரு. ஒரு விடாப்பிடியாக இருந்து இஸ்ரேல் ஜனங்களை அப்போ அந்த எகிப்து தேச அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்காக அந்த உலகத்துக்கு வந்து நமக்காக பாடுபட்டு நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார், ரட்சிப்புக்கு உட்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தேவ ஜனங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு எல்லாருக்கும் பாதுகாவலை கடவுள் கட்டளையிடுவார். இஸ்ரேலுக்கு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கட்டளையிட்டு அவர்களுக்கு பாதுகாத்தார். அதுபோல் நம்மையும் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை பாதுகாத்து நம்மை திடப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. வாசிக்கலாம். யாத்திராகமம் 29 29. ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவைகள் மகா பரிசுத்தமாய் ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை. அதனால் தேவ ஜனங்கள் பரிசுத்த வாழ வேண்டும். பரிசுத்த வஸ்திரங்கிறது வெண் வஸ்திரத்தை குறிக்கும். நம்முடைய வஸ்திரங்கள் தூய்மையாகவும் வெண்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பது அவசியம். அதே சமயத்தில் நாம் உடுத்திக் கொள்ளக்கூடிய வஸ்திரம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்முடைய உள்ளமும் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். கடவுள் அதை விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் தேவ ஜனங்கள் சரியான மன தூய்மை அடையப்பட்டவர்களாக, கடவுளுக்குள்ளாக பலப்பட்டவர்களாக இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு தேவ ஜனங்கள் இப்போ நம்ம பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் அப்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் கூடி வரும்போது கடவுளுக்கு மிக பயந்து நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அப்படி பயந்து ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது தேவன் தாமே நமக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் நம்மை நாம் தாழ்த்தும் போது நமக்கு ஏகத்துவமான நன்மை நீவுகளை, கிருபைகளை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியாக தான் உங்களுக்கு மோசேயும் சரிதான், ஆரோனும் சரிதான், அவருடைய பிள்ளைகளும் சரிதான் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தோம். பாவத்துக்கு எதுவான கிரிகள் நடக்கும் போதெல்லாம் அதை ஒழுங்குபடுத்தி, அதை சீர்படுத்தி, அதை டெஸ்ட்ராய் பண்ணி அவர்கள் சரியாக கடவுளுக்காக சரியாக வாழ்ந்த காரியங்கள் ஏற்ற வாயிலாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்கு ஏதுகரமாக தேவஜனங்கள் சரியாக கடவுளுக்குள்ளாக பரிசுத்தத்துக்கு ஏதுவான நிலைகளை சரியாக கை கொள்ள வேண்டும். அதுக்கு கை கொள்வதற்கு ஏதுவாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 35 22வது. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் ஹஸ்தகடகங்கள், காலணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. காலகட்டங்களில் பார்க்கும்போது
அப்படியாக கடவுளுக்கு கூடாரத்திலே அவருக்கு கற்பனை கட்டல் பற்றிய இது அப்படியே அவர்கள் காணிக்கை செலுத்தும் போது இப்படியாக காணிக்கை செலுத்தலாம் வாசிக்கிறோம். உச்சிதமான காணிக்கை பவுனாகட்டும் தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் கொண்டு வந்து ஜனங்க அவங்க வச்சிருந்த எல்லா விதமான தங்க பனிமுட்டுகளை கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி தேவஜனங்கள் நாங்கள் செலுத்த வேண்டிய சில விதமான பனிமுட்டுக்களை சரியாக கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்று வேதத்திலே நாம் இதன் வாயிலாக வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அதற்கு தேவஜனங்கள் அதை கொண்டு வந்தாலும் பனிமுட்டுகள்லாம் சீராக்கப்படுகிறது. இப்போ நம்ம வீடுகளிலும் சரிதான், பரிசுத்த ஸ்தலத்திலும் சரிதான், தேவையில்லாத பொருட்களை என்ன செய்யும், வீடுகளில் என்ன செய்றீங்க, தேவையில்லாத குப்பைக்கு எதுவான அசுத்துக்கு எதுவான பொருட்களை அகற்றி விடுங்க. அங்கே எந்த சம்பந்தப்பட்ட இது வைக்கணும். ஆலயத்தில் அப்படித்தான், பெரும்பாலும் ஆலயமானது பரிசுத்த தலமாக இருக்கிறது. அங்கே தேவையில்லாத அசுத்தத்துக்கு எதுவான பனிமுட்டுகளோ அசுத்துக்கு எதுவான காரியங்களோ இல்லாதபடிக்கு அங்கே தேவன் தாமே பாதுகாவலை கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் உங்கள் வீடுகளில் என்ன செய்றீங்க, எந்த அசுத்தமான காரியங்களும் எந்த ஒரு அசுத்தமான பொருட்களாக இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் உங்கள் வீடை என்ன செய்யணும், சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் தேவன் தாமே அந்த ஸ்தலத்தில் வீட்டில் வாசம் பண்ணுவார். இப்போ ஒரு அழுக்கானது ஒரு வீட்டு ஸ்தலமானது சரியில்லாதுன்னா அங்கே தேவன் தங்க மாட்டார். அசுத்தமாக இருந்து அந்த ஸ்தலம் சரியாக இருந்தால் தான் அங்கே கடவுள் தங்குவார். நீங்கள் வீட்டை அதே மாதிரி தான் மனமும் சரிதான். இதயத்திலே வாசம் பண்ணிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதய சுத்திகரிக்கும் நிலையில தான் கடவுள் வாசம் பண்ணுவார். தேவஜனங்கள் கவனமாக இருந்து ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எதுவான இப்படிப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிப்பது நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. அதற்கு தேவஜனங்கள் அதுக்காக தான் தேவஜனங்கள் பரிசுத்தலத்தை வரும்போது பரிசுத்த வஸ்திரம் சேர்த்து கொண்டு வாங்க, வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு வாங்க, கழுவுக்களாக பலப்பட்டுருங்க என்று உங்களுக்கு சொல்லப்படும். அப்படி செய்யும் போது என்ன பரிசுத்த வஸ்திரத்தை அடித்துக் கொள்ளும்போது மனமும் அந்த பரிசுக்கு எதுவாக, மென்மைக்கு எதுவாக, அந்த தூய்மைக்கு எதுவாக, செயல்பாட்டுக்கு எதுவாக, சிந்தனை ஆற்றலுக்கு எதுவாக செயல்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. அதற்காக வேண்டி தேவஜனங்கள் அது செய்ய வேண்டிய செயல்பாட்டுக்கு எதுவான நடைமுறைகளை சரியாக செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட விதிமுறைகளை தேவஜனங்கள் கடைபிடிப்பதனால் தேவஜனங்கள் மேலான ஈவுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அதிலே யாத்திராகமத்திலே 40 9வது வசனம். அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அது எல்லோரும் கூட வாசிங்க, சகோதரர்கள் வாசிங்க. அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. முதல்ல எல்லா விதமான இப்போ நம்ம வீடுகளும் சரிதான், யோகபக்தரை பார்க்கும்போது பிள்ளைகள்லாம் பரிசுத்தம், அவங்கள்ட்ட ஏதாவது தூய்மை கேடு இருக்குமா, பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி அவங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். கடவுள்களாக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஒரு பொருளாக பெரும்பாலும் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கும்போது அவளை சவுலை அபிஷேகிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அடுத்தது தாவீதை அபிஷேகிக்கிறார், பலப்படுத்துகிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை தாவீது செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்போ நாம் இதனுடைய காரியமாக நான் அறியக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எல்லா காரியங்களையும் இப்போ வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் கூட என்ன செய்யணும், நம்ம ஒரு பொருட்களுக்கு கூட அது சுத்தமாக இருக்கிறதா அசுத்தமாக இருக்கிறதா சொல்லி அதை ஜெபிச்சு சுத்தமான பொருட்களை சரியாக வைக்க வேண்டிய இடத்துல சரியாக வைக்கணும். அது சுத்தமில்லாத பொருட்களை அதை விட்டு அப்புறப்படுத்தி வீட்டில் சரி அதை தூய்மையான நிலைகளில் வீட்டையும் சரி நீங்கள் தங்கக்கூடிய தலங்களையே தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுள் அந்த இடத்துல குடியேறுவார். அப்பொழுது ஆவியானவர் அங்கே இருப்பார். ஆவிக்குரிய கிரியைகள் உண்டாகும், மாம்சக்கிரிய கிரியைகள் ஈடுபடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்பொழுது அங்கு ஆவியானவர் உறவாட்டம் அங்கு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்கு ஏதுகரமாக தேவஜனங்கள் செயல்படும். அப்படி செய்யும்போது குடும்பத்திலும் சரிதான், பிள்ளைகளும் சரிதான், மனைப்பிள்ளைகளும் அவங்களுடைய மனை பிள்ளைகளும் சரிதான், சரியாக கடவுளுக்குள்ளாக வழிநடத்திற்கு எதுவான கிரியைகளை சரியாக நடத்துவதற்கு எதுவான காரியங்கள் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதுக்கு கடவுளுடைய பெரும்பாலும் ஜனங்களை ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள்,
சில அபிஷேகம் நிறைய பேர் பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகம் பெறாத அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளாத திடப்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சில நடைமுறைக்கான காரியங்கள்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது தான் ஆவியானவர் தாமே நம்ம ஆசீர்வாதான காலகட்டங்களில் பார்க்கும்போது அப்படியாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு பகலில் மேக சமயம் இல்லை அக்கி சமயம் இருக்கும்போது நம்மை நமக்கு பாதுகாவல் தரவும், பாதுகாப்பு கொடுக்கவும், நமக்கு வெளிச்சம் உண்டாக்கவும், நமக்கு நன்மை செய்யவும் அவர் என்ன செய்வார்? தேவதூதனை அனுப்புவார், இயற்கை சூழலை மாற்றி கொடுப்பார். கொண்டு இந்த தினத்தில் மழை பெய்திருக்கக்கூடிய காரியங்கள் கடவுள் நமக்கு இயற்கை சூழலை நம்ம ஆராதிக்க முடியாது. கடவுள் நமக்கு இயற்கை சூழலை ஒரு சாதமாக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடவுள் நாம் வேண்டிய விண்ணப்பம் செய்யும்போது இப்படிப்பட்ட ஈவுகளும் கிரிவுகளும் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக தேவஜனங்கள் கவனமாக கடவுளை யாசிக்க வேண்டும். நன்மையை பெற்றுக்கொள்ள வரைக்கும் என்ன செய்யணும்? யாக்கோபு பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நம்ம உண்மை உடையேன் என்று சொல்றாங்க. அப்போ தேவஜனங்கள் மிக கவனமாக கடவுளை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவரை இறுகை பற்றி கொள்வதால் அவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம சில சூழ்நிலைகளில் அவர் பொறுமையாக இருப்பார். அப்போ காலகட்டங்களில் கீழ்ப்படியாத ஆவிகள் தான் ஆச்சுனாக்கா உங்களுக்கு ஜலப்பிரளயத்தின் போது நோவா பேழையை கட்டுறாரு. நோவா பேழையை கட்டும்போது அவருடைய குடும்பத்தாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பேழைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், மிருக ஜீவன்கள் உட்படுத்தப்படுகிறது. கீழ்ப்படியாத ஆவிகள் தான் அதில் பேழைக்கு உட்படாதபடிக்கு அது விளையும். ஜனங்கள் எவ்வளோ காரியங்கள் கடவுள் சொல்லிகிட்டே வராரு, நோவா சொல்லிட்டு வராது. இந்த காரியங்கள்லாம் சுவிசேஷமாக அறிக்கப்படிக்கும் சுவிசேஷம் நம்ம நிறைய காரியங்களை அறிவிக்கணும். கீழ்ப்படியாத ஆவிகள் தான் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனது. கீழ்ப்படிஞ்சு சரியாக காரியங்களை செய்யும்போது பேழைக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். நம்ம கவனமாக கடவுளாக திடப்பட்டவர்களாக இருக்கும், ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. யாத்திராகமம் 40:9. அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவரையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே வசனம் அதை சேர்ந்த எல்லாகமும் வாசிங்க. எல்லாகமும் 11 18வது வசனம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் முதல்ல பரிசுத்த நிலைகளை கடைபிடிக்க வேண்டும். கடவுள் கேட்கக்கூடிய காரியங்கள், உணவு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது கடவுளுக்காக இருக்க மாட்டாங்க. பாருங்க, 1 நாளைக்கு இல்லை, 2 நாளைக்கு இல்லை, 10 நாளைக்கு இல்லை, 15 நாளைக்கு இல்லை, எத்தனை மாதத்துக்கு கொடுத்துருக்காரு? 3 மாதம். 1 மாதம் வரைக்கும் புசிக்கிறது. எனக்கு 1 மாதம் வரைக்கும் இறைச்சி புசிச்சா என்ன ஆகுது? 1 நாள் புசிச்சா மனுஷனுக்கு ஜீரணிக்காது. ஃபுல்லாக சாப்பிட்டாலும் இறைச்சி சாப்பிட்டாலும் அது ஜீரணிக்க 1 நாள் ஆகிடும். 1 மாதம் வரைக்கும் அந்த இறைச்சியை காலையை ஜனங்க பொறிச்சு சாப்பிட்டு தினந்தோறும் நாங்கள் எகிப்தில் அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டு சொல்லிட்டு 1 மாதம் வரைக்கும் சாப்பிட்டா மனுஷனுக்கு நோய் தான் வரும், செரிமானம் இருக்காது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு நம்ம கேட்கக்கூடிய காரியம் கடவுள் கொடுப்பார். நம்ம முறைப்படி என்ன வேணுமோ அதை கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது அதை கொடுத்து நம்ம பலப்படுத்துவோம். அதுக்கு பின்னாடி அது பிரச்சனை இல்லாத இருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனங்கள் கவனமாக கடவுளை யாசிக்க வேண்டும். அப்படி யாசிப்பதனால் இப்படிப்பட்ட ஈவுகளுக்குள்ளாக தேவஜனங்கள் பலப்பட முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட நியமன விதிகளை சரியாக தேவஜனங்கள் கடைபிடித்தல் நலம். அப்படி கடைபிடிக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா கடவுளுக்கு பிரியமாக வாழலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி பிரியமாக வாழறதுனால என்ன ஆகுனாக்கா தீமைகளுக்கு விலகி இருக்கலாம். தீமை ஒன்றும் அணுகாது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 19வது. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களோ கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள்,
அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றார். கர்த்தரின் பரிசுத்துக்காக நீங்கள் சில காணிகள் கொடுக்குறீங்க, பரிசுத்தலத்துக்காக சில விதமான பொருட்கள் வாங்கப்படுகிறது. அதை ஜெபிச்சு அது பரிசுத்த பணிமுட்டுகளாக ஆலயத்திலே சேர்க்கப்படுகிறது. அப்படியே ஊழியக்காரர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான காணிகளும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. அந்த பரிசுத்தப்படுத்தப்படுவதனால் அந்த பரிசுத்தின் காணிக்கையானது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக நிலைத்திருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை. ஒவ்வொரு பொருளுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய காரியங்கள், நாளைக்கு ஒரு பொருட்கள் ஒரு பணிமுட்டுகள் வாங்கிட்டு வரீங்கன்னாக்கா அதுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பதனால் இந்த காலத்தை பார்க்கும்போது எரிகோ பட்டணத்தில் அப்படியாக யோசுவா என்ன செய்கிறாரு, எதிரிகளை எரிகோ பட்டணத்தை முறியடிக்கிறாரு. அங்கிருந்த எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. அங்குள்ள கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுத்து வராங்க. இது எல்லாவற்றையும் அதை பரிசுத்தப்படுத்தி அது தீட்டான காரியம் எதுவும் இல்லாமல் பரிசுத்தப்படுத்தி அதை கடவுளுக்காக அந்த காரியத்தை அந்த பணிமுட்டுகளை அர்ப்பணிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவஜனங்கள் அப்படியா இருக்க வேண்டும். நீங்கள் கூட சில சூழ்நிலைகளில் கடவுளை சத்துருவை முறியடிப்பதற்கு ஏதுவான காரியங்கள், கடவுள் சத்துருவை முறியடிப்பதற்கு ஏதுவான கிரிகள் நடப்பதற்கு ஏதுவான காரியங்களை நீங்களும் செயல்படுத்த வேண்டியது அவசியம். உங்கள் ஊருக்காக, உங்கள் உற்றார் உறவினர்களுக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா அவங்க விக்கிரகாரணைக்காரராக இருப்பாங்க. உங்களுக்கு விரோதமாக அவங்க என்ன செய்வாங்க, பிலிஸ்தீனிய காரியங்களை ஏறெடுப்பாங்க, பலவிதமான கிரிகள் நடத்திப்பாங்க, சாஸ்திரம் போயிட்டு வேண்டிய விண்ணப்பங்களை செய்வாங்க. அதுக்கு என்ன சின்ன காலகட்டங்களை பார்க்கும்போது யோசுவாவும் சரி, அவருடைய சேனைத்தரும் சரி, எரிகோ பட்டணத்தை 7 முறை சுற்றி வராங்க. முதல் நாள் 1 முறை, 2ஆம் நாள் 2 முறை, 3ஆம் நாள் 3 முறை, 4ஆம் நாள் 4 முறை, 5ஆம் நாள் 5 முறை, 6ஆம் நாள் 6 முறை, 7ஆம் நாள் எரிகோ பட்டணம் என்னாச்சு அந்த பதிலெல்லாம் வேண்டியது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு. அதனால உங்கள் ஊர்களுக்காகவும் உங்களுக்குள்ள உற்றார்கள் அவங்களுடைய கிரிகள்லாம் அங்குள்ள கிரிகள் விக்கிரகாரான கிரிகள் பலவிதமான அவனுடைய எதிர்பார்க்கலான கிரிகள் சத்துரு கிரிகள்லாம் முறியடிப்பதற்கு எதிராக நாம் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு சுற்றி உள்ள எல்லா விதமான விக்கிரகெல்லாம் நிலமோகமாடும்படியாக அந்த கிரிகள் நம்பிக்காதபடி தேவன் அனுக்கிரகம் நமக்கு செய்ய வேண்டியதற்கு இதுவான காரியங்கள் செய்யப்படும்படியான காரியங்களுக்காக நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய யோசுவா அந்த காரியத்துக்கு அப்படியாக செய்கிறார். அப்படியாக ஒரு பெண்ணானவர், ஒரு திக்கட்ட பெண்ணானவர் என்ன செய்கிறார், விவேகாவுக்கு வந்த அந்த தூதர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தனால கடைசியில் அவங்களும் அவங்க குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அந்த பெண்மணியால் அந்த குடும்பமானது பாதுகாப்பாக வைக்கப்படுறதா நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாது. இதன் வாயிலாக நாம் தெய்வ தாசர்களுக்கு அப்படியாக கிறிஸ்தவர்களுக்கும் சரிதான், கடவுளை பின்பற்றுவர்களும் சரிதான், கடவுளை யாசிப்பவர்களும் சரிதான். நம்மளால் முடிஞ்ச என்ற உதவிகளை அவளுக்கு நன்மையாக செய்யும் போது அவனுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற காரியங்களை இதன் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. வாசிக்கலாம் சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினார். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. நமக்கெல்லாம் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா காரியம் அவருடைய மேலான கிருபையும் அவருடைய பரிசுத்த புயமும் தான் நமக்கு அது காரண காரியமாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் ஜாதிகளுக்கு முன்பாக நாம் செயல்படுகிறோம், நடக்கிறோம், ஒழுகிறோம், பிழைக்கிறோம் என்றால் அது கடவுளுடைய மேலான கிருபையானது அவருடைய பலத்த கரமானது தான் நமக்கு ஆதரவு அளிக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. அதற்காக வேண்டி தேவஜனங்களாகிய நாம் கடவுளை தினந்தோறும் யாசித்து அப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை அப்படியாக ஆசீர்வதித்து போல நம்மையும் ஆசீர்வதித்து நம்மை பழுகவும் பெருகவும் செய்ய அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அதுக்காக தேவஜனங்கள் எல்லாவற்றிலும் கடவுளை யாசிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் மகிமைப்படுத்துறதுனால இப்படிப்பட்ட நன்மை பெற்றுக்கொள்ளலாம். தினந்தோறும் வாரந்தோறும் வந்து என்ன செய்யலாம், கடவுளுடைய பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க வேண்டும். பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கும் போது அது வாரந்தோறும் உங்களுக்கு சுபிட்சம், நன்மை, ஈவுல கிருபையும் உண்டாயிரும். ஹல்லேலூயா. அந்த வாரத்தில் என்ன பண்ணாக்க பல விதமான பிசாசங்கள் இடைப்படுவான். கடவுளுடைய சரீரமாகி அப்பத்தையும் சரீரத்தின் ரத்தரசம் நாம் புசிக்கும் போது பானம் பண்ணும் போது தீமையில் நம்ம ஒன்றும் அணுகாமல் தேவன் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை. அதுக்கு தான் தேவ ஆராதனை, பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த ஆராதனையாக தேவ ஜனங்கள் கூடி வந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக
அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியிலெல்லாம் கடவுளுடையதான், எல்லா நிறைவும் அவருடையது. நாம் கேட்கக்கூடிய காரியங்களை அவர் நமக்கு கொடுத்தே தீர்வார். அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யங்களும் ஐஸ்வர்ய சம்பளமும் எதுவும் இல்லை. நாம் கேட்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுத்து நம்மை திடப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக அவர் இரக்கம் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் என்னன்னாக்கா பிரஜாதி ஜனங்களும் சரி மற்றவங்களும் சரி அப்படி இருந்தாங்க, இவர் ரட்சிக்கப்பட்டாங்க, கடவுள் இயேசு கிறிஸ்துவே வணக்கம் செய்தார்கள். இவர்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை வளர்ந்து பெறுகிறார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது என்று மற்றவர்கள் என்ன இருக்கிறாங்க, உங்களை கடவுளுக்குள்ளாக உங்களுடைய கிரியைகளை எண்ணி பேசுவாங்க. அதுதான் உங்களுக்கு சாட்சியின் காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியாக இருக்கிறதுனால தேவஜனங்கள் எல்லா நிலத்திலும் கடவுளை பிரியப்படுத்துகிற நீதியோடும் நியாயத்தோடும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவரை மகிழ்விக்க வேண்டியது மிகவும் அவசியகரமான காரியமாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. வாசிக்கலாம் எசேக்கியேல் 48. அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது, அது கர்த்தருக்கு பரிசு. பெரும்பாலும் நம்ம கர்த்தருக்கு தகன பலியை பரிசுத்த பலியை உங்களுடைய முதல் காணிக்கை செலுத்தும் போது சரியாக செலுத்த வேண்டும். முதல் காணிக்கைப்படி இப்போ உங்களுடைய விளத்தின் முதல் விளைச்சலை என்ன செய்யணும், கடவுளுக்கு முதலாவது அதை கொண்டு வந்து முதல் விளைச்சலை என்ன செய்யணும், ஒரு தானியம் விளைக்கிறாங்கன்னா அதில் முதல் விளைச்சலை முதல்ல கொஞ்சம் கொண்டு வந்து ஆளுகளை வந்து கொடுத்து அதை ஜெயிச்சு கொடுக்கும்போது மறு வருஷத்தில் மிகுதியான ஆசிர்வாதம். அது மாதிரி உங்களுடைய பிரயாசத்தின் பலனை தசமபாகங்களை அது முதலாவது அந்த பிரயாசத்தின் பலனை கொஞ்சம் எடுத்து வச்சு கடவுளுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து ஊழியக்காரர்கள் கொடுத்து ஜெபிச்சுக்கணும் போது பணி பரிசுத்தமாக அந்த காணிக்கை பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. அது பரிசுத்தப்படுத்துறதுனால நீங்களும் பரிசுத்த வளர்ச்சி அடைய முடிகிறது. அப்படியே அந்த காணிக்கைக்காக வேண்டி தேவ ஊழியர்கள் ஜெபிக்கும் போது என்னன்னாக்கா தேவ ஆத்மா மாறி உங்களுக்கு இரட்டத்தனையான பலன்களை அதை கொடுப்பதற்கு இதுவான வழிவகைகள் உருவாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்காக தேவஜனங்கள் இப்போ பார்க்கும்போது யாக்கோப்புக்கு 12 புத்திரர்கள் இருந்தபோது ஒவ்வொரு விதமாக யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிறார். யோசுவாவை கணிதரும் திராட்சை செடியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா கடவுளுக்கு எல்லா நேரம் பிரியமாக வாழ வேண்டும். சில காரியங்களை கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை சில காரியங்கள் தாபனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க, கடவுள் என்ன அவர் யாக்கோப்பு என்ன செய்கிறார், அவர்கிட்ட கடிதம் பண்ணுறார். அப்படியே தேவஜனங்கள் இல்லாதபடிக்கு கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கு இதுவான கிரியைகளை சரியாக நடப்பிக்க வேண்டும். அப்படி நடப்பிக்கிறதுனால என்ன பண்ணாக்கா தேவஜனங்கள் செய்யக்கூடிய செயல்முறைகள் கடவுளுக்கு அது பிரியமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்காக வேண்டி அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல்விலையை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது என்று கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இப்போ ஊழியக்காரங்க பெரும்பாலும் ஊழியக்காரன் ஒரு காணிக்கை கொடுத்தீங்கன்னாக்கா அது அவங்க பிரியப்படி அது சில காரியங்கள் கடவுளுக்காக கசம் பார்த்து ஒதுக்கிட்டு அவங்க அதை அதை பரிசுத்த காணிக்கையை சரியான முறையில் அதை என்ன செய்வாங்க, ஊழியத்துக்கும் சரி தான் மற்ற காரியங்களும் சரி தான் சரியான முறையில் செலவிடுவாங்க. அதை தகாதமாக அந்த காணிக்கையை செலவிடப்படுவது சபையில் இதுவரைக்கும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்போ தேவஜனங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைலாம் அது பரிசுத்த காணிக்கையாக மாற்றப்படுகிறது. பரிசுத்த காணிக்கையாக மாற்றப்படும் போது இப்போ தானியங்களாகட்டும் காணிக்கைகளாகட்டும் பரிசுத்த காணிக்கையாக மாற்றப்படும் போது தேவஜனங்களுக்கு உச்சிதமான நன்மைகளை அது அவங்களுக்கு போட்டி கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா இப்போ ஆலயங்களும் அபரிதமாக நன்மைகள் பெறும். ஆலயங்களில் அபரிதமாக நன்மைகள் பெருகும்போது உங்கள் வீட்டு ஸ்தலங்களில் நன்மைகள் பெருமைகள் அதிகமாக ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த உங்களுடைய சந்ததிகளை என்ன செய்வார், கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார்.
அதில் யாரும் எந்த தடைகளும் செய்ய முடியாது. கடவுளுக்கு பிரியமாக வாழக்கூடிய நிலைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு நடைபெறக்கூடியதாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாக நாம் நம்முடைய எல்லா நிலையும் போக்கிலும் சரி வரத்திலும் சரி எல்லா காரியங்களும் கடவுள் நமக்கு பிரியமான காரியங்களை நமக்கு நடப்பித்து நன்மை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாக அதுக்காக நம்முடைய எல்லை ஸ்தலங்களில் மற்ற காரியங்கள் நமக்கு விரிவுபடுத்தி நமக்கு நன்மையின் ஈவில் கிருமி உண்டாயிருப்பதற்கான காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாக வாசிக்கலாம். எபேசியர் 5 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக சபையில எல்லா நிலையும் பரிசுத்த நிலைகள் காணப்பட வேண்டும், தூய்மை காணப்பட வேண்டும், கரைகள் காணப்படாமல் இருப்பதற்கு எதிராக காரியங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக தீட்டான காரியங்கள் எதுவும் சபையில் காணப்படக்கூடாது. பரிசுத்தமான நிலைகள் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தமான காரியங்கள் காணப்படுவது மிக அவசியகரமான ஒன்றாக இருக்கிறது. அதே வார்த்தையை நிரூபண வாசி. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த அவர் பலியாக்கப்பட்டது, ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்காக சபையெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்போ அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்த அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. சபையில் அந்த பரிசுத்தம் நிலவ வேண்டும். பரிசுத்த சபையில் நிலவும் போது தான் சபை வளரை வளர்ச்சி அடையும், மேன்மை அடையும், ஜனங்கள் வியாபித்து பெறுவார்கள், ஜனங்கள் சுகமடைவார்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்திலே வளர்ச்சி அடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனங்கள் இதற்காக இப்படிப்பட்ட நியமன விதிகளை கடைபிடிப்பதற்கு எதிரான காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுக்காக கடவுளுடைய மேலான கிருபையை நாடுவதற்கு எதிரான காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். நம்ம சரீர பரிசுத்தம் வேணும், ஆவிக்குரிய நிலைகளும் சரியாக நாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில காரியங்கள் கடவுளுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு எதிரான காரியங்கள் சபைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியம் வெளிப்படாத மறைப்பொருள் எதுவும் இல்லை. சில காரியங்கள் சில ரகசியமான காரியங்களை மறைத்து வைத்திருப்பார். ஏற்ற காலம் வெளிப்படுத்துவார். சபையில் எல்லா விதமான காரியங்களை வெளிப்படுத்தப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மறைபொருளானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதற்காக வேண்டி தேவஜனங்கள் வரங்கள் வல்லமைகள் பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக கடவுளை யாசிக்க வேண்டும், உபாசிக்க வேண்டும். சில பேர் நல்ல சரீரத்தில் கடவுள் பரிசுத்துக்கு எதுவான வளர்ச்சி நடைமுறை நடைமுறையில் கடைபிடிக்கலாம். எப்படி கடைபிடிக்கலாம்னு சொல்லுங்க. எப்படி கடைபிடிக்கலாம்னாக்கா உங்களுக்கு சரீரத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக ஒரு நாள் உபாசிக்கலாம். இன்னும் சரியான பக்கம் வேணுமா 3 நாள் உபாசிக்கலாம். இன்னும் சரியாக பக்கம் வேணுமா 24 நாள் உபாசிக்கலாம். இன்னும் பக்கம் வேணுமா 40 நாள் உபாசிக்கலாம். தண்ணி ஏதோ ஒரு சின்ன பழம் சாப்பிட்டு 40 நாள் ஓட்டணும். அது சரீர பலம் இருக்கணும். சரீர பலவீனங்கள் சரியாக செய்ய முடியாது. 3 நாட்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் இருக்கலாம், 3 நாட்கள் இருக்கலாம். அதுக்கு மேலே பலம் இருந்தால் அதிகபட்சமான காரியங்கள் இருக்கலாம். பரிசுத்த வளர்ச்சி அடைவதற்கு எதிரான காரியங்கள், மனநிலையை சிறப்படுவதற்கு எதிரான காரியங்கள், மனநிலை ஒழுங்குபடுத்துவதற்கு எதிரான காரியங்களை தேவஜனங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும். அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் சபை வளர்ச்சி இருக்காது. சபையால் நம் மனதிலும் சரி, செயல்பாட்டிலும் சரி, பரிசுத்த நடைமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அவர் பரிசுத்த நடைமுறைகளை சரியாக கடைபிடிப்பதனால் தான் சபை வளர்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த தீவினைகள் ஒன்றும் உங்களை அணுகாது. அப்படியாக சத்துருவின் கிரியைகள் நீக்கப்படும். சத்ரு கிரியை காரியங்கள் அப்படியாக சபைக்குள்ளாக உட்புகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனங்கள் கவனமாக இருந்து ஆவிக்குரிய நிலையில் சரியாக பலப்பட வேண்டும். ஆவிக்குரிய நிலையில் பலப்படும் பொழுது பரிசுத்த வாழ்க்கையிலே தேவஜனங்கள் திடப்பட்டு வாழலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிறதுனால தேவஜனங்கள் தினந்தோறும் புது சிருஷ்டியாக வாழலாம். புதிய மனுஷன் வாழ, பழையெல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாக என்ற பிரமாணங்களை கடைபிடிப்பதற்கு எதுவான வழிமுறைகளை தேவஜனங்கள்
செயல்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தினந்தோறும் கை கொள்வதனால் அப்படியாக உங்கள் சரீரமும் தூய்மையடையும், மனமும் தூய்மையடையும். அப்ப என்ன, பரிசுத்தாய் உங்களோடு இருப்பார், தீமை உங்களை உண்டானுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படிப்பட்ட காரியங்களை தேவஜனங்கள் தினந்தோறும் உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து உங்களை கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமடையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு அவருடைய திருநாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர் திருநாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர் திருநாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவரே பரிசுத்தர், அவரே பரிசுத்தர், அவரே சேனைகளின் கர்த்தர், அவரே பரிசுத்தர், அவருடைய திருநாமத்தை பரிசுத்தப்படும். அப்பொழுது நமக்கு அந்த பரிசுத்தம் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். மனுஷனுடைய காரியங்கள் அப்படியாக ஒரு நிலையில பரிசுமா அப்படி பரிசுத்தமாக காட்டிப்பாங்க. ஒரு சில நேரத்தில் அப்படியே மாம்சத்தில் இருப்பாங்க, ஒரு சிலர் இப்படி. மனுஷன் மண்ணானவன் தானே. மண்ணானம் இருக்கும்போது அந்த மண்ணுடைய சார்போடு ஓட்டியிருக்கோம். அப்போ அதுக்கு தான் வேண்டிய அவருடைய திருநாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவருடைய திருநாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்திலிருந்து நமக்கு கொஞ்சம் கொடுப்பார். மோசையாக இருக்கும்போது அவருடைய வல்லமையிலிருந்து என்ன செய்றாரு, கொஞ்சம் பேரை ஒரு நிர்ணயப்படுத்தி சில ஜனங்களை அப்படியாக அவளுக்கு நடத்தும்படியாக அவருடைய வல்லமையிலிருந்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்படிதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய பரிசுத்தம் நம்ம கொடுக்கும்போது அந்தவுடைய பரிசுத்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு திடப்பட்டு நாம் நம்முடைய செயல்முறைகள் எல்லாரும் செப்பனிட்ட நிலையில் இருப்பதற்கு இதுவாக கடவுள் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்காக தேவஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சரியாக செயல்படுங்க. தேவஜனங்கள் தொடர்ந்து ஆசீர்வாத நன்மைகள் பெருகி இருப்பதற்கு இதுவான காரியங்களை தேவஜனங்கள் வளர்ச்சி அடைய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கலாம், கடைசி வசனங்களை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அது இன்னொரு கூட வாசம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த காரியத்தில் தேவஜனங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள முடியும். இப்போ சரீரத்தை பரிசுத்த பாண்டங்கும் போது இப்போ கணவன் மனைவி இருக்கீங்க, கணவன் இருக்காரு, மனைவி இருக்காங்க. கணவனானவன் தன்னுடைய மனைவி பரிசுத்த பாண்டமா எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஒரு வேதத்தில் வாசிக்கும் போது மிக கவனமாக அப்போஸ்தலரும் சரிதான், தீர்க்கதரிசிகளும் சரிதான், முப்பதாக்களும் சரிதான், இந்த செயல்முறைகள் நமக்கு ஓரளவு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. கணவனும் பரிசுத்தமாக வாழணும், மனைவியும் பரிசுத்தமாக வாழணும். கணவன் பரிசுத்தமாக வாழும்போது கணவனுடைய பரிசுத்த மனைவி அதை பார்த்து பரிசுத்தத்துக்கு எதுவான வாழ்வு நடைமுறைகளை கடைபிடித்து அவ்வளோ வாழணும். அதுக்காக சபையில் அதுக்கு தான் திரும்ப அந்த காரியங்கள்லாம் சொல்லப்படுகிறது. எல்லா நிலைகளிலும் கணவன் மனைவி இந்த வேதத்தில் வாசிக்கும் போது இந்த காரியம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள அறிந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படி இருக்கிறதுனால தேவன் தாமே என்ன செய்கிறாருனாக்கா, கவனமாக இருக்கணும், வஞ்சிக்கப்படக்கூடாத இருக்கணும், அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி எச்சரிக்கையாக இருக்கிறதுனால தான் கடவுளுக்கு பயந்து வாழ முடியும், பரிசுத்த வாழ முடியும். இல்லைன்னாக்கா சில சூழ்நிலை சாசன போராட்டத்தை கொண்டு வந்துடுவான், பிரச்சனை கொண்டு வந்துடுவான், பேச்சு ஆரம்பிச்சிருவான். கவனமாக இருக்கும். ஒருவன் தன்னுடைய சரீர பாண்டத்தை மனைவி கவனமாக பாதுகாக்கும். அங்கே பிரச்சனை வந்துன்னா குடும்ப சமாதானம் கெட்டுப்போகும். கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த குலைச்சல் என்பது
அது பரிசுத்தமாக வாழ்வதற்கு எதுவான காரியங்களை தேவஜனங்கள் நடப்பிக்கும் போது அந்த பரிசுத்த குலைச்சல் இல்லாமல் இருக்கும். பரிசுத்த குலைச்சல் தேவ சமாதானம் கெட்டு போகும், குடும்ப சமாதானம் கெட்டு போகும், சரியாக வாழ்க்கை நடைமுறை சரியாக பின்பற்ற முடியாது, மன சீர்கேடு அடைஞ்சு போடும், மனச்சிதறல் அடைஞ்சு போகும், சரியாக அன்றாட வாழ்க்கையை நாம் தெளிவாக நடப்பிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது, வாழ முடியாது, பிழைக்க முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக சரியாக வாழணும். ஓனாமல் தன் சரீரத்தை சரியாக நடப்பித்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதில் பிழை உண்டாச்சுனாக்கா பிரச்சனை உண்டாகிடும். இந்த வேதத்தில் வாசிக்கும் போது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாக தெரிகிற அது கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை. அதுக்கு தேவஜனங்கள் என்ன செய்யணும்? கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும், நன்மைகளை நடப்பிக்க வேண்டும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான கிரிவுகளை சரியாக செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துறதுனால இப்படிப்பட்ட ஈவுகளை தேவஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு பரிசுத்த வாழ்க்கை அவசியமானது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே தேவன் அழைத்திருக்கிறார். சரீரத்திலும் சரி, மனதாலும் சரி, ஆவினாலும் சரி, நடக்கையினாலும் சரி, நடக்கினாலும் சரி, அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அந்த நடைமுறைகளை தேவஜனங்கள் சரியாக கடைபிடிக்கும் போது தான் ஆசீர்வாதங்கள் எப்படி வரும்னாக்க, உங்களுக்கு மனுஷன் கடவுளுக்கு பிரியமாக பிரமாணங்கள் படி, கற்பனை கட்டளின்படி, நியாய பிரமாணம் படி கடவுள் பிரியமாக வாழ்வதனால தான் ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லைன்னா குடும்ப சீர்கேடு உண்டாயிடும். கவனமாக இருக்க வேண்டும். சில சூழ்நிலைகளில் உலகத்தில் நம்ம எந்த சொல் பேச்சு கேட்டாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. தேவஜனங்களும் ஒரு காரியம் சொல்லும்போது கேட்டு சரிங்க, சரி இந்த காரியத்துக்கு நடப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதை செய்யப்படுத்தி கேட்பாங்க. உலகத்தில் அதை செய்யப்படுத்தி கூட கேட்க மாட்டாங்க. அதனால் அவங்க சில பலவிதமான தொல்லைகளுக்கு உட்பட்ட காரியங்கள் என் கண்ணால் கண்டிருக்கு. சொன்ன கூட கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாதா? ஆனால் தேவஜனங்கள் கவனமாக இருந்து ஆவிக்குரிய நிலையிலே பலப்பட்டிருப்பது அவசியம், பரிசுத்தத்தை பலப்பட்டிருப்பது அவசியம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு. அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள நல்ல சகோதர சிநேகம் உண்டாகும், உங்களுக்குள்ள நல்ல ஒரு பார்வை தெரியும், அன்பு தெரியும், சகோதர சிநேகமும் அது நிலைத்திருக்கும். ஒருவருக்கு விகாரப்பட்டால் சகோதர சிநேகம் நிலைத்திருக்காது, அதில் பிரச்சனைகள் காணப்படும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பரிசுத்த வாழ்வும் கடவுளை பிரியப்படுத்துகிற நிலையும் அவசியமான ஒன்றாக அது இருக்கிறது. நாம் எல்லாவற்றும் குறைவில்லாமல் கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு அப்படி வாழ்றதுனால தான் நமக்கு இப்படிப்பட்ட ஈவுகளும் கிருபிகளும் நமக்கு உண்டாயிருக்கும். நம்ம நைட்டு போயிட்டு படுத்தோம்னா நம்ம சுகமாக தூக்கி காலையில் எழுந்திருக்க முடியும். இல்லைனாக்கா அந்த மன வளர்ச்சி நம்மளை தூக்க விடாது. கவனமாக வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்காக அந்த பூமியில் வந்தார், அடிக்கப்பட்டார். அப்படியாக நாமெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவாக நமக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வார்த்தையை தினந்தோறும் தியானிக்கணும், தினந்தோறும் யாசிக்கணும். தினந்தோறும் நம்ம ஏதாவது ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டு நம்ம உடம்பை திடப்படுத்திக்கிறோமோ இல்லையா? தினந்தோறும் கடவுளுடைய வார்த்தைகளை வாசிக்கணும், தினந்தோறும் அவரை மகிமைப்படுத்தணும். அப்படி மகிமைப்படுத்தும் போது தினந்தோறும் அவருடைய வார்த்தைகளை வாசித்து அதனுடைய வார்த்தைகளுடைய சத்தியத்தை நம்முடைய இதயத்தில் ஏற்று பதித்துக் கொள்ளும் போது தான் இப்படிப்பட்ட மேலான சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாது. அதுக்கு நம்ம இந்த உலகத்தில் ஜீவித்திருக்கிற நாள் வரைக்கும் கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது தான் நித்திய வாழ்க்கைக்கு எதுவான நிலைகள். அப்போ நீங்களாம் பாடல் பாடினீங்க, அந்த பாட்டை என்ன அடியை பாடினீங்க? அந்த முதல் அடியை பாடுங்க. என்ன அடி பாருங்க. எரியுது பார் அக்கினி கந்தகடல். இதெல்லாம் இது யாரு அப்படி இந்த பிரமாணங்களை கடைபிடிக்காம சரியா செயல்முறைப்படுத்தப்படாத சரியா கடவுளை யாசிக்காம இருக்கிறது தான் அக்கினி கந்தகரி கடையில் கடலப்படுவார்கள். இப்போ இந்த காரியம் நம்ம சொல்லப்படக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் தேவஜனங்களை கீழ்ப்படித்து இப்போ அந்த காலகட்டங்களில் நோவா காலகட்டங்களில் கீழ்ப்படியாத ஆவிகள் தான் பேழைக்குள்ள உட்பிரவேசிக்கு அப்புறப்படுத்தப்பட்டது. கீழ்ப்படித்தவர்களெல்லாம் பேழைக்குள்ள உட்பிரவேசிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் பேராக கீழ்ப்படிஞ்சு அந்த பேழைக்குள்ள உட்பட்டிருக்கலாம். யாருமே கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படிதல் அவசியம். கற்பனை கட்டளைப்படி செய்வது மிகவும் அவசியம். நியாயப்பிரமாணம் நடப்பது அவசியம். சரீர கட்டுப்பாடும் அவசியம். ஆகாரம் நம்முடைய படத்துக்கு எதுவும் ஆகாரம் கொண்டு கொள்வது நல்லது. இப்போ அந்த பார்க்கும்போது நாங்கள் எழுத்துல பூண்டை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், ஏதாச்சும் மச்சம் சாப்பிட்டோம், மீன் சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் வேணும் சொல்லும்போது நிறைய எனக்கு காலையில் முடிச்சுடுறாரு. 1 மாதம் வரைக்கும் சாப்பிட்றாரு.
அவங்க வாயில் மாமிசம் இருந்தபோது அவங்களுக்கு என்ன ஆகுது? வியாதி. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை. இது தூய்மை சம்பந்தப்பட்ட சபையானது, திருச்சபையானது தூய்மை சம்பந்தப்பட்டது, பரிசுத்தம் சம்பந்தப்பட்டது, மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவான நியமன விதிகளை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடியது தான் திருச்சபையாகும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டா. அதனால் தேவ ஜனங்கள் கவனமாக இருந்து ஆட்களை தொடர்ந்து பலப்படுங்க. தேவன் தாமையை தொடர்ந்து உங்களை என்னுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை ஆட்கொள்வார். மீண்டும் தலைப்பசமாக கூட வாசிக்கலாம். சங்கீதம் 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவர் பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அவர் பெரும்பாலும் மனுஷனாகிய நாம் கொஞ்சம் குறைவுள்ளவர் தான். அந்த குறைவே நினச்சிக்கிட்டு அந்த குறைவிலேயே வாழணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அவர் பரிசுத்தர். அவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள, அவருடைய வினைகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய செயல்முறையை பார்த்து நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுத்தினால்தான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், மேன்மை அடைய முடியும். பிள்ளைகள் பலப்படுவாங்க, சந்ததிகள் பலப்படும், ஆசீர்வதிக்கப்படும். தீமை உண்டு அவர்கள் அணுகாது. உலக தீமைகளுக்கு இருந்துதான் கடவுள் நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு. ஆகிய தேவஜனங்கள் கடவுளை யாசிங்க, அவர் பேரில் படுத்துதான் இருங்க. அவங்கள மேன்மையும் பரிசுத்துக்குள்ளாக இன்றைய தினத்தில் நமக்குள்ள என்ன குறைகள் இருக்குது, அந்த குறைகள் மறுநாளைக்கு நமக்கு அந்த குறைகள் இல்லாத அளவுக்கு நான் என்ன செயல்முறைகளை செயல்படுத்த வேண்டிய அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று தேவஜனங்கள் கவனமாக நிதானித்து அப்படி செய்யும்போது தீமைகள் உங்களை ஒன்றும் அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பிரமாணங்கள் கடைபிடித்து மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இந்நாட்டு மத்தியிலே உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு எதுவாக தேவாதிபன் இறக்கம் பாராட்டு எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தாலே படித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் நான் அப்படி பிதாவுடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.